இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். இப்போ யாரு பணம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் அவர் வந்து ஆலோசனை சொல்லுவாரு, வெற்றி பெறதுக்கு வழியை சொல்லுவாரு. ஆனால் 100% அவர் சொன்னதெல்லாம் நடந்தது கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் பீகார்ல அவர் சொந்த கட்சி, அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய சொந்த இயக்கமே அங்க பீகார்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால அவர் எல்லா நேரமும் அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுவான்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அணி ஜெயிக்கதா, ஆந்திராவில் இந்த அணி ஜெயிக்கதா அப்படின்னு பார்த்துதான் அந்த கட்சியோட போய் அவர் இதை சேருவாரு. அதுல பல நேரங்கள் அவருடைய அவர் சொன்ன சிலதெல்லாம் வந்து தோத்திருக்கு, நடந்தது இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அதுக்கு நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்றேன். தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் விஜய் சொல்லியிருக்காரு. அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு, அதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடைமுறையில் என்ன இருக்கு, ஜனங்கிட்ட போன உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அதை வச்சுதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு எதிர்கட்சி தலைவரா, இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவரா அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பட் அது வந்து என்னன்னா அடுத்து வர காலங்களில் ஜனகம் தீர்மானிப்பாங்க. இந்த அரசாங்கம் நல்லா செயல்பட்டு இருக்கா, செயல்பட தேர்தல் 2024 தேர்தல் வரப்போது மக்களுக்கு உண்டான தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அதாவது முக்கியமா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் பாஜக தலைவர் அக்கா தமிழிசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு சர்ச்சையாச்சு சமீபத்தில். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அதுக்குண்டான நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் யாரு வேணா கருத்துக்களை சொல்லலாம். இப்போ ஆனா அதே நேரத்தில் அரசு ஒரு கல்வி வளாகத்துக்குள்ள போய் அந்த பிள்ளைங்கிட்ட வந்து அச்சுறுத்துற மாதிரி கோஷங்களை போடுறதோ செய்யறதோ, ஒரு வலுக்கட்டாயமா ஒரு நிர்பந்திக்கிற மாதிரி கையெழுத்து வாங்குறதோ அதுதான் தவறு. நீங்க அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு யார்கிட்ட வேணும் உங்க கருத்தை சொல்லுங்க, கையெழுத்து வாங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு கல்வி வளாகத்தில் போய் அரசியல் பேசுறதோ செய்யறது அது தவறு. அதுவே வலுக்கட்டாயமா அவங்களை மிரட்ட தோணியில கையெழுத்து போடுங்கன்னு சொல்றது அது தவறு. அதுதான் நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நம்முடைய தமிழக அரசும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய அக்கா தமிழிசை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, கையெழுத்து வாங்க கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா, ஒரு ஜனநாயக நாடு, நான் இந்த பகுதியில் வாழ்றேங்கிறது. அவங்க கையெழுத்து வாங்கினது தவறே கிடையாது. ஆனா அவங்க ஒரு முன்னாள் ஒரு தலைவரா இருந்திருக்கிறாங்க, பாஜக தலைவரா இருந்திருக்கிறாங்க, முன்னாள் ஒரு கவர்னரா இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகிட்ட அவங்க அதுக்குண்டான பெர்மிஷனை வாங்கிட்டு போகணும். அவ்வளவு ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவங்க அவங்க அது கூட தெரியாம ஒரு இடத்துல போய் அவங்க கையெழுத்து வாங்கும்போது 10 பேர் வந்து கோஷம் போடுறாங்க, எதிர்த்து கோஷம் போடுறாங்க. எப்படி வந்து கோஷம் இன்னைக்கு போல அப்படிப்பட்ட அங்க வந்து ஒரு அமைதிக்கிற விதத்துல வந்து அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும்போது காவல்துறை அவங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன தீவிரவாதியான, நான் இதே நான் சொல்றேன், தீவிரவாதியோட மோசமானவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க. அதான் சொல்றேன் நான். நீங்க தீவிரவாதியோட மோசமா இருக்க போய் தான் காவல்துறை அங்க நடவடிக்கை எடுத்திருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்க மதவாத சக்தியில் வேரூன்ற கூடாது, அதுக்கான இந்த எங்களுடைய கூட்டணி இருக்கு, ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, எந்த மாநிலத்திற்கும் கேடை விளைவிக்கும் ஒரு இதுதான். நான் பல இடங்களில் சொல்றேன் நான், நீங்க பாஜக காரங்க மும்மொழியை கத்துக்கிறதுல என்ன தவறு, 3வது மொழியை கத்துக்கிறது என்ன தவறுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வட மாநிலங்கள் போனாங்கன்னா ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க, இங்கிலீஷே வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்க ஆங்கிலம் பொறுத்திருக்கு அந்நிய மொழி, ஏலியன் லாங்குவேஜ், அது எதுக்கு நம்மளுடைய இந்தியால, நம்ம பாரதத்துல இருக்கு, பாரதத்துடைய இங்க இருக்கிற மொழிகள் தான் இருக்கணும், ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இல்லாத நம்முடைய வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்ம பசங்களை வந்து இங்கிலீஷே ஆங்கிலமே கத்துக்காம செய்யாம நீங்க எப்படி முன்னேற முடியும்? இன்னைக்கு நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை இளைஞர்கள் பல்வேறு துறைகள், நீங்க ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க, மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க, வணிகமா இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு பல துறைகள்ல முதன்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆங்கில புலமை தான். அந்த ஆங்கில புலமை இல்லாம, ஆங்கிலமே இல்லாம இந்த நாடை உருவாக்குறது அப்படியே சொல்றாரு அமித்ஷா சொன்னது, அப்படியே சொல்றாரு.
ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குங்கிறது அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் அங்க வட மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க. உத்தரப்பிரதேசம் சரி, பீகார்லயும் சரி அங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க. இங்க ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்தி எதுக்குறவங்க அவங்க பிள்ளைகளை வந்து படிக்கிறாங்கன்னு அதை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க வடமாநிலம் போனா ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வெளிநாடுகளை படிக்க வைக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டுல பல்வேறு பிரச்சனை இருக்கு, வாழ்வாதார பிரச்சனை இருக்கு, பணவீக்கம் இருக்கு. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3 மாசம் சம்பளம் கொடுக்கல ஒன்றிய அரசு, மோடி அரசு. 3 மாசமா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பல மாநிலங்கள்ல சாதாரண ஏழை பாளைய ஜனங்க உழைச்சவங்களுக்கு 3 மாசமா சம்பளம் கொடுக்கல. இதுவரை பல்வேறு சீர்கேடுகள் பிரச்சனை இருக்கும்போது விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு, பல்வேறு பிரச்சனை திசை திருப்புறதுக்கு இது போன்ற விஷயங்கள் மதத்தை கையாளுறாங்க, இப்போ மொழியையும் கையாளுறாங்க என்னுடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ தமிழ் சொல்றீங்க, தமிழ் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்க யாருமே கொண்டு வரலையே, இப்ப ஆட்சியில் கூட கொண்டு வரலையே அப்படின்னு தமிழிசையும் சொல்லியிருக்கிறாங்க, அமித்ஷாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க தமிழக நம்முடைய திராவிட இயக்கங்கள், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்க தமிழுக்கு உண்டான அந்த இதை அவங்க அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, வெளிநாடுகள் குறிப்பிட்ட வெளிநாடுல இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு அங்க வந்து தமிழை வந்து வளர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள், அதுக்குண்டான பட்ஜெட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கார், பல பிரஸ் மீட்டிங்ல அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுத்திருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விட 600 கோடிக்கு மேல பண்ணிருக்காங்க. ஆனா அது வெறும் சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தெரியும்? மொத்த நாட்டில் 20,000 பேருக்கு தெரியும். ஆனா கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனங்க இருக்காங்க. உலகம் ஃபுல்லா அத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க. எத்தனை கோடி? மொத்தமே 20. எனக்கு தெரிஞ்ச 20 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள், குறிப்பா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கிட்டத்தட்ட அந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்காண்டி நீங்க சொல்ற வெளிநாடு பல்கலைக்கழகங்கள்ல பல நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு செய்து அது கூட முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.